கன்னி. ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபாதிபதி சந்திரனின் வருகையால், புத செவ்வாய் பார்வையால் யோகத்தையும் லாபத்தையும் பெற காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, 21/4/2024 முதல் 27/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் வெற்றி சனியாக அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், உங்கள் ராசிநாதன் புத பகவானும், அவரோடு வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்வார். உங்கள் ராசிக்கு 8ஆம் ஸ்தானத்திலே சூரிய பகவான், விரையாதிபதியாகிய சூரிய பகவான் உச்சமிட்டு அமர்ந்திருக்கின்றார். அவரோடு 4/7க்குரிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்வார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர்க்கிறார். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் சுபமான நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 21/4/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியும், மாலை 6 மணி வரை உத்திர நட்சத்திரமும், அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள், அதாவது முதல் முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருது. அன்றைய தினம் பிரதோஷம். அன்றைய தினம் மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும். காண்பதற்கு அரிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அன்று ஞாயிற்றுக்கிழமைக்கு நடைபெறும். அடுத்து திங்கட்கிழமை 22/4/2024 திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி, வளர்வரை சதுர்த்தசி திதி, ஹஸ்த நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அன்றும் முகூர்த்த நாள், சுபமுகூர்த்தம். அப்போ இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கள் 2 நாளும் சுபமுகூர்த்த நாள். அன்றைய தினத்தில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் நேற்று நிறைவு பெற்று இன்றைய தினம் திருத்தேரோட்டம், அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரிலே பவனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அன்று மாலை அழகூர் கோவிலே இருக்கின்ற ஸ்ரீ கள்ளழக பெருமான் மதுரைக்கு எழுந்தருளி விஜயம் செய்யக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி. 1000 பொன் சப்பரத்திலே அவர் கள்ளழக பெருமானாக வருகின்றார். அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நடைபெறும் மாலையிலே. அடுத்து செவ்வாய்க்கிழமை 23/4/2024 அன்று பௌர்ணமி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள். பௌர்ணமியினால் அனைத்து மலை மற்றும் குன்றுகள் எல்லா ஆலயங்களிலும் கிரிவலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அன்றைய தினம் உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய வைபவமாகிய ஸ்ரீ கள்ளழக பெருமான் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றில் எழுந்துள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அன்றைய தினம் நடக்க இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமைக்கு காண கண் கோடி வேண்டும். அடுத்து புதன்கிழமை 24/4/2024 திதி தேய்பிறை பிரதமை திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினத்திலே அன்று இரவு மதுரை ராமராயர் மண்டபப்படியிலே ஸ்ரீ கள்ளழக பெருமான் அவருடைய தசாவதார காட்சி நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
அடுத்தது வியாழக்கிழமை 25/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை துவிதியை திதியும் விசாகா நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அந்த சுப நாளிலே அன்று காலையிலே ஸ்ரீ கள்ளழக பெருமான் மோகினி அவதாரத்தோடு எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சிகளும் பூப்பல்லக்கு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை 26/4/2024 திதி தேய்பிறை திருதியை திதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 27/4/2024 திதி தேய்பிறை சதுர்த்தி திதி கேட்டை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அன்று சங்கடகர சதுர்த்தி. அன்பர்களே, இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சுக்கிர பகவானுடைய பார்வையும் அவரோடு குரு பகவான் சேர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கறனால பணப்பொருளாதாரம் இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான யோகத்தை கொடுக்கும். அதே வேளையில் சுப செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் விரையாதிபதி பார்க்கறதுனால சுப விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சியினால் லாபமாக அமைக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஏனென்றால் லாபாதிபதியின் வருகையினால் இன்னும் லாப பலங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய வாரம். 8/12 அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். சில நேரங்களில் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி பொறுமை இழக்கக்கூடிய நிலைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும். அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உடல்நிலையாலும் மனநிலையாலும் சற்று பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். ஏன்னா இந்த வாரத்தை துவக்கத்திலே 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் திங்கள் 2 நாட்களும் சுப முகூர்த்த நாட்கள். அடுத்து பௌர்ணமி வருகிறது. பௌர்ணமியிலேருந்து 5 நாட்களும் நல்ல அருமையான நாட்கள். அதனால் சுப நிகழ்ச்சிகளை பொறுத்தளவுக்கு பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இதை பயன்படுத்திக்கங்க. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் விடுமுறை என்பதால் அடுத்த வாரத்தில் அந்த பலன்களை பார்ப்போம். அடுத்தபடியாக பெண்களுக்கு 7ஆம் இடத்திலே புத பகவான் அமர்ந்திருப்பது கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய பாவத்தை அதிகரிக்கும். கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாப பலன்களே கிடைக்கும். உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையும் சில வேளைகளில் உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும், சில தர்ம சங்கடமான நிகழ்ச்சிகளையும் கொடுக்கும். குறிப்பாக புத்திரஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு நல்ல லாபங்கள், குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் நிகழ்ச்சி நடக்கும். மங்களகரமான சுப யோகங்கள் கிடைக்கும். மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலைகள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் மாத்திரம் சற்று கவனமாக இருந்துங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும். நல்ல வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.